ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி இண்டிகா விஸ்டா TDI LS 2015 மாடல் வண்டிங்க. சிங்கிள் ஓனர், 96,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. நியூ பேட்டரி, எல்லா டயரும் இப்போ நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நியூ சீட் கவர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் டச் டிஸ்பிளே மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ப்ரைஸ் வந்து 2.5 lakhs சொல்கிறாங்க, நெகோஷியபிள் தான். இதை நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்காக காமிக்கிறேன். நீங்கள் எந்த காரை சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த காரோட மாடல் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணால் அதோட ஃபியூச்சர் ஸ்பெக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இண்டிகா விஸ்டா அப்படிங்கிற மாடல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து நான் இண்டிகா விஸ்டா TDI LS அப்படின்னு நான் சர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ கார் தேக்கோ அப்படிங்கிற வெப்சைட் வந்து டாப்பில் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய வெப்சைட் வரும். நம்ம இப்போதைக்கு கார் தேக்கோ வெப்சைட்குள்ளேயே போய் இதோட ஃபியூச்சர் ஸ்பெக்ஸ் எல்லாமே நம்ம இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 4.74 lakhs சொல்லியிருக்காங்க. இந்த கார் மாடல் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து கிடையாது. இப்போ வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே நிறுத்தியிருக்காங்க. இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டிங்கன்னா 1400 cc இன்ஜின், பவர் வந்து 70 bhp பவர், டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் தான். மைலேஜ் வந்து இங்கே 19 கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கஸ்டமர் வந்து 20-22 கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. டீசல் இன்ஜின் மாடல் இது. ஆனால் ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 5.30 சொல்லியிருக்காங்க. இது வந்து அன்னைக்கு. ஸோ மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் கீழே வந்தால் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வியூ ஆகும். ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் இது. மேக்ஸிமம் டார்க் வந்து 135 கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து 37 லிட்டர். இது வந்து ஒரு ஹேட்ச்பேக் மாடல். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm கொடுத்துருக்காங்க. இந்த இன்டூ போட்டுக்கெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். பவர் ஸ்டேரிங் இருக்குது, ஏர் கண்டிஷனர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூல் சப்ளை சிஸ்டம் வந்து CRDI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்வர்ட் டிரைவிங் இது. BS3 இன்ஜின், டாப் ஸ்பீடு வந்து 149 கொடுத்துருக்காங்க. டேர்னிங் ரேடியஸ் வந்து 4.8 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து டிஸ்க்கும் அப்புறம் ரியர் வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. 100 km வந்து 17 செகண்டில் வந்து டச் ஆகுமாமா. அண்ட் லென்த்து வந்து இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லென்த்து, வித்து, ஹைட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி 5 members தான். வீல் பேஸ் வந்து 2470 mm வீல் பேஸ் இருக்குது. ஏர் கண்டிஷனர் இருக்குது, வித் ஹீட்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. ரிமோட் ட்ரங்க் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் ரிமோட் ஃபியூயல் லிட் ஓப்பனர் அதுவும் கொடுத்துருக்காங்க. லோ ஃபியூயல் வார்னிங் லைட் இருக்குது இதில். ரியர் சீட் ஹெட் ரெஸ்ட்டும் இருக்குது இதில். ஃப்ரண்ட்டில் வந்து கப் ஹோல்டர்ஸ் ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ அந்த இன்டூ போட்டுக்கெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து உங்களுக்கு பார்த்து சொல்லிகிட்ருக்கேன். எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனும் இதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஃபெசிலிட்டி இதில் வந்து நான் உங்களுக்கு பார்த்து சொல்லிகிட்ருக்கேன். டிஜிட்டல் கிளாக் இருக்குது, டிஜிட்டல் ஓடோமீட்டர் இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஹெட்லைட்டை வந்து நம்ம உள்ளேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டயர் வந்து டியூப்லெஸ் அண்ட் ரேடியல். வீல் சைஸ் வந்து 14 கொடுத்துருக்காங்க. சைல்ட் சேஃப்டி லாக்ஸ் இருக்குது இதில். ரியர் சீட் பெல்ட்ஸும் இதில் வந்து இருக்குங்க. சைடு இம்பேக்ட் பீம்ஸு, ஃப்ரண்ட் இம்பேக்ட் பீம்ஸு அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது இதில். அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இருக்குது.